தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக எம்எல்ஏவுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான செய்தி. அதிமுக எம்எல்ஏவுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான செய்தி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுக 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் நூலிலையில் தோல்வியடைந்தது. 50 தொகுதிகளுக்கு மேல் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. ஆக நூலிலையில் ஆட்சியை பறிகொடுத்த அதிமுக தற்பொழுது எதிர்க்கட்சியாக உள்ளது. இந்த கட்சிக்கு 65 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் உள்ளனர். இந்த கட்சியை சார்ந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், கிருஷ்ணகிரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார். இவர் கிருஷ்ணகிரி தொகுதியில் முக்கியமானவர். ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக இருந்தவர். எடப்பாடியின் நம்பிக்கைக்குரியவர். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியில் வெற்றி பெற்றார். இவருடைய வெற்றி செல்லாது என்று திமுக சட்டமன்ற வேட்பாளரான செங்குட்டுவன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். 4 ஆண்டு காலமாக இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. நேற்று மாலை தீர்ப்பு வந்தது. அதிமுக வேட்பாளர் அசோக்குமார் வெற்றி பெற்றது செல்லும் என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றம் திமுக சட்டமன்ற வேட்பாளர் செங்குட்டுவனின் மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தது. இது அசோக்குமாருக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அசோக்குமார் சற்று நிம்மதியடைந்துள்ளார். 2021ஆம் ஆண்டு வழக்கு தொடுத்தார் திமுக வேட்பாளர் செங்குட்டுவன். 4 ஆண்டு காலம் கழித்துதான் இந்த தீர்ப்பு வந்தது. மொத்த பதவிக்காலமே 5 ஆண்டுகள். அந்த தீர்ப்பு 4 ஆண்டுகள் கழித்துதான் வந்தது. வெற்றி பெற்ற வேட்பாளர் வெற்றி செல்லும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.